வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம். தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ பேசி வெளியிட்டிருக்காரு. என்ன தலைப்பு தெரியுமா? தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படிங்கிற தலைப்புல ஒரு வீடியோ பேசியிருக்காருங்க. அதுல என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? மார்ச் 1ஆம் தேதி முதலமைச்சருக்கு பர்த்டேவா? என்னுடைய பிறந்த நாளை நான் எப்போதும் ஆடம்பரமாலாம் கொண்டாடுறது கிடையாது. ஆனா கழக உடன்பிறப்புகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கழகத்துடைய கொள்கைகளை எடுத்து சொல்றதுக்காக தமிழ்நாடு முழுவதும் நிகழ்ச்சிகள்லாம் நடத்துவாங்க. கழக உடன்பிறப்புகளுக்கு ஒரு கோரிக்கையை என்னுடைய பிறந்தநாள் சார்பாக ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறேன். எல்லாரும் என்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு சபதம் எடுக்கணும், உறுதிமொழி எடுக்கணும். என்ன உறுதிமொழி தெரியுமா? தமிழ்நாடுடைய நலனை, தமிழக உரிமைகளை எப்பவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சபதம் எடுக்கணும். ஏன்னா 2 பிரச்சனைகள் நம்மளை சுற்றி இருக்கு. ஒன்று, ஹிந்தியை திணிக்க பார்க்குறாங்க, மும்மொழி கொள்கையை திணிக்க பார்க்குறாங்க. 3வது மொழிப்போரை சந்திக்க தமிழ்நாடு தயாராகி இருக்கு. அது ஒன்று. 2வது என்ன அப்படின்னா, தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற பேரில் தென் மாநிலங்களை வஞ்சிக்க பார்க்குது. பாப்புலேஷன் கண்ட்ரோலை சிறந்த முறையில் பார்த்த தென் மாநிலங்களை பாஜக வஞ்சிக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு முதலமைச்சர் பேசியிருக்காரு. சாரே, எங்கே ஹிந்தியை திணிக்க பார்த்தாங்க மத்திய அரசாங்கம்? 3வதாக ஒரு மொழியை கற்றுக்கலாம், அது உங்களுக்கு பிடித்த மொழியை கற்றுக்கலாம் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க. நீங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் 2 முறை தேசிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்க. 2 முறையும் 3rd லாங்குவேஜாக ஹிந்தி கம்பல்சரியாக இருக்கணும் அப்படின்னு உங்களுடைய காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனால் பாஜக ஆட்சியில் 3வதாக இந்திய மொழி, ஏதாவது ஒரு மொழியை கற்றுக்கலாம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஹிந்தியை திணிக்க பார்க்கல அப்படின்னு பாஜக கவுண்டர் கொடுக்குறாங்க. 2வது என்ன அப்படின்னா, தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது பூச்சாண்டியை கிளப்ப பார்க்குறீங்க. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பை மத்திய அரசாங்கம் பண்ண போகிறாங்க அப்படின்னு ஒரு போலியான பிம்பத்தை கட்டமைக்க பார்க்குறீங்க. பிரதமர் மோடி பல முறை சொல்லிட்டாரு. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இப்போ கோயம்புத்தூர் வந்திருந்தாருல, அப்பையும் உறுதிப்படுத்திட்டாரு. மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிறது நடக்காது, விகிதாச்சார அடிப்படையில் தான் தொகுதி மறுசீரமைப்பு நடக்கும் அப்படின்னு பாஜக உறுதிப்படுத்திட்டாங்க. அதன் பிறகும் பொதுமக்களை எதுக்காக ஏமாத்துறீங்க அப்படின்னு பாஜக கடுமையான விமர்சனங்களை முன்வைக்கிறாங்க. இப்போ முதலமைச்சர் தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காருல்ல, அதுக்கு தமிழக பாஜக மாநில தலைவர் கடும் விமர்சனத்தை பண்ணியிருக்காரு, கடும் கண்டனத்தை பதிவு செஞ்சிருக்காரு. அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, மாநிலம் முழுவதும் சீர்குலைந்து கிடக்கும் சட்டம் ஒழுங்கு, பள்ளி செல்லும் குழந்தைகளுக்கு கூட பாதுகாப்பு இல்லாததால் அரங்கேறும் பாலியல் வன்முறைகள், மாவட்ட ஆட்சியரையே மிரட்டும் திமுக நிர்வாகி, ஆறாக ஓடும் கள்ள சாராயம், கஞ்சா விற்பனை, அரசு அதிகாரிகளையே படுகொலை செய்யும் மணல் கடத்தல்காரர்கள் என ஒரு புறம் ஒட்டுமொத்த தமிழகமே இருண்டு கிடக்க, கொலை செய்து ரீல்ஸ் போடும் குற்றவாளிகளுக்கு போட்டியாக தினமும் ரீல்ஸ் போட்டு கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஒரு பக்கம் தமிழகத்தில் இல்லாத பிரச்சனைகள் இல்லை, அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கும்போது இன்னொரு பக்கம் முதலமைச்சர் ரீல்ஸ் போட்டுக்கு இருக்காரு அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு. அடுத்து, நாட்டில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாமல் தினம் தினம் ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறார். உங்கள் இளமை கால சினிமா கனவுகளுக்கு பலிகடா தமிழக மக்களா முதலமைச்சரே அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு. நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் தினம் தினம் ஷூட்டிங் நடத்திக்கிருக்கீங்களே, உங்கள் இளமை கால, உங்களுடைய சின்ன வயசு யங் ஏஜில் சினிமாவில் ஒரு பெரிய ஒரு நடிகர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு கனவு இருந்திருக்கும், அது ஆக முடியலை. அதுக்காக இப்போ உங்கள் இளமை கால சினிமா கனவுகளுக்கு பலிகடா தமிழக மக்களா முதலமைச்சரே அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு. 3வது அந்த பேராகிராஃப் தான் திமுகவினரை கொதிப்படைய செஞ்சிருக்கு. என்னன்னா, மறைந்த உங்கள் தந்தையார் நேரில் வந்தால் இப்படி ஒருவரை எங்கள் தலையில் கட்டிவிட்டு சென்று விட்டீர்களே என்று கதற காத்திருக்கும் தமிழக மக்களை குறித்து எப்போதுதான் யோசிப்பீர்கள் அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு. மறைந்த உங்கள் தந்தையார் நேரில் வந்தால் இப்படி ஒருவரை எங்கள் தலையில் கட்டிட்டு போயிட்டீங்களே அப்படின்னு கதற காத்திருக்கும் தமிழக மக்களை குறித்து எப்போதுதான் யோசிப்பீர்கள் அப்படின்னு அண்ணாமலை விமர்சனம் பண்ணியிருக்காரு. அண்ணாமலையுடைய இந்த ட்விட்டர் பதிவு திமுகவினர் மத்தியில் கொதிப்பை ஏற்படுத்தியிருக்கு. பாஜகவினர் சரியான பதிலடி அண்ணாமலை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர் பாராட்டு தெரிவிக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, இந்த தொகுதி மறுசீரமைப்பு அப்படிங்கிற இந்த இஷ்யூவில் திமுகவினர் பார்த்தீங்கன்னா, வட மாநிலங்களுக்கு குறிப்பாக உத்தரப்பிரதேசம் இப்போ 80 தொகுதி இருக்கா, தொகுதி மறுசீரமைப்பு வந்துச்சுன்னா 143 உயரும். பீகார் இப்போ 40 தொகுதி, பீகாரில் தொகுதி மறுசீரமைப்பு வந்துச்சுன்னா 79ஆக பீகாரில் இருக்கக்கூடிய பாராளுமன்ற தொகுதிகள் உயரும். மத்திய பிரதேசம் இப்போ 29 தொகுதி மறுசீரமைப்புக்கு பிறகு 52 உயரும். இது நார்த்தில். இதே சவுத்தில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் 39 இருக்கா, 31 குறையும். கேரளாவில் 20 இருக்கா, அது 12 குறையும். ஆந்திர பிரதேசம் தெலுங்கானாவில் 42 இருக்கா, டோட்டலாக 34 குறையும். கர்நாடகாவில் 28, 26 குறையும் அப்படின்னு திமுகவினர் ஷேர் பண்ணுறாங்க. பாஜக சொல்கிறாங்க, ஏங்க
தென் மாநிலங்கள் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்கள் இருக்கா இல்லையா? கர்நாடகா பாஜக ஆட்சி செய்த மாநிலம், பிரதான எதிர்க்கட்சியாக கர்நாடகாவில் இருக்காங்க. தெலுங்கானாலையும் பிரதான எதிர்க்கட்சியாக இன்னைக்கு பாஜக இருக்காங்க. அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஆட்சி அமைவதற்கான சூழல் அதிகமாக இருக்கு. ஆந்திர பிரதேசத்தில் என்டிஏ அலையன்ஸ் ஆட்சி வந்து நடக்குது. அப்போ நீங்கள் சொல்லக்கூடிய தென் மாநிலங்கள்லையும் பாஜகவுக்கு பொதுமக்கள் வாக்களிச்சிருக்காங்க, பாஜகவை பொதுமக்கள் நம்புறாங்க. அப்படி இருக்கும்போது எப்படி நார்த் இந்தியாவுக்கு ஒரு மாதிரியும் சவுத் இந்தியாவுக்கு ஒரு மாதிரியும் பாஜக நடந்துக்குவாங்க? தொகுதி மறுசீரமைப்பு குறித்து இப்போ வரைக்கும் அஃபிஷியலாக மத்திய அரசாங்கம் எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடலை. எப்படி நடக்க போகுது, இல்லை நடக்குமா, முன்னாடி மாதிரி 25 வருடங்கள் நடத்தாமல் இருக்க போகிறாங்களா, எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற எதுவும் தெரியலை. அப்படி இருக்கும்போது எதுக்காக, எதை வச்சு மக்களை குழப்புறதுக்காக இப்படி வந்து பரப்பிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக விமர்சனம் பண்ணுறாங்க. இப்போது திமுகவினர் என்ன தலைப்பு கொடுக்குறாங்கன்னா, வடக்கு ஆள போகிறது, தெற்கு தேய போகிறது அப்படிங்கிற தலைப்பு கொடுத்து தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் வந்து ஷேர் பண்ணுறாங்க. உடனே பாஜக தமிழக ஆளுநர் ரவி அவர்கள் சமீபத்தில் பேசின ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி, கவர்னருடைய இந்த விமர்சனத்துக்கு, குற்றச்சாட்டுக்கு உங்களுடைய பதிலை கொடுங்க பார்ப்போம் அப்படின்னு சேலஞ்சு விடுறாங்க. என்னன்னா, நார்த்துக்கு ஒரு மாதிரியும் சவுத்துக்கு ஒரு மாதிரியும் அப்படின்னு ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறீங்களே, நீங்கள் தமிழ்நாடுக்குள்ளே எடுத்து பாருங்க. தென் மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வஞ்சிக்கப்படுது. தென் மாவட்டங்கள் கவர்னர் சொல்கிறாரு, தென் மாவட்டங்களை ஆட்சி செய்தவர்கள், ஆட்சி செய்கிறவர்கள் கைவிட்டுட்டாங்க. தென் மாவட்டங்களில் என்னங்க இல்லை, மனித வளம் இருக்குது, இயற்கை வளங்கள் இருக்குது. அப்படி இருந்தும் தென் மாவட்டங்களை கைவிட்டுள்ளனர். தமிழ்நாட்டின் தென் மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா கைவிடப்பட்ட கொல்லைப்புறம் போல கண்டு கொள்ளப்படாமல் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் விமர்சனம் பண்ணியிருக்காரு. வரக்கூடிய எல்லா தொழிற்சாலைகள், வரக்கூடிய பெரிய பெரிய திட்டங்கள் எல்லாமே சென்னையில் தான் இருக்குது. சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் தான் வருது. சவுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஒரு ஃபேக்டரி, ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலை, இது மாதிரி என்ன கொண்டு வரீங்க, எல்லாத்தையும் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு தானே கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் பண்ணுறாங்க பாஜக எதிர்க்கட்சிகள். இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.